மனோஜ்க்கு பண்ணி வைக்கிறாங்க அதுதானே? ஏய், என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. இன்னும் எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுமே முடியல. நான் ஒருத்தர் இருக்கும்போது நீங்க எப்படி மனோஜ்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? ஏய், இங்க என்ன நடக்குன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா? மனோஜ் வாயை மூடு. நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டியா? யார் அந்த பொண்ணு? தள்ளுங்க. ஏய், வெளிய போடி. ஆண்டி சொல்லிட்டு வழி விடுங்க இருக்கேன்ல, போடி. ஆண்டி வழி விடுங்க. அது பிரச்சனை பண்றதுக்கு நான் போணும். போன்னு சொல்றேன்ல, அந்த பொண்ணு. போடி. அங்கிள் இங்க என்ன நடக்குதுன்னு நினைச்சிட்டு வந்திருக்க? உட்காருங்கம்மா. அங்கிள் மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அங்கிள்? நீங்க கூட இப்படி பண்ணலாமா அங்கிள்? நீ தப்பா புரிஞ்சிருக்கிற. முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரவிக்கு சுருதிக்கு கல்யாணம் வேணா பாரு. இவங்களுக்கா? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? டேய், பாட்டுக்கிட்ட நம்மள மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கடா. இப்ப பாரு எப்படி குழப்பி விடுறேன்னு. ஏமா, நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 6க்கு தானமா கல்யாணமே பண்ணுவாங்க. முத்து விளையாடுறீங்களா? நீங்க மீனாவோட ஹஸ்பண்ட் தானே? ஆமா, ஹஸ்பண்டாக போறேன். நான் ஒரு வைஃப் ஆக போறேன். நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆக போறோம். நானும் வித்யாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நானும் ஸ்வேதாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறோம். ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். ஏன் ஒய்ஃப் மட்டும் வரலம்மா? மத்தவங்க எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வந்திருக்காங்க. போதுமா? என்ன குழப்பறீங்க? உங்க எல்லாருக்கும் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே. ஏற்கனவே ஆயிடுச்சா? பாட்டி, அது ஒண்ணு இல்ல. கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொர்க்கத்துல ஏற்கனவே கல்யாணம் நடந்துச்சு, இப்ப இங்க ஆக போகுது. அதத்தான் அந்த பொண்ணு சொல்லுது பாட்டி. ஐயோ, ஏன் எல்லாரும் குழப்பறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரிய தேவையில்லை. மரியாதை எங்க இருந்து கிளம்பு. மாஸ்டர், அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வர, சொல்லட்டுமே. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ரோகிணி, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? மனோஜ், நான் உனக்கு கல்யாணம் நினைச்சு வந்த மனோஜ். ஆனா இங்க வேற என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஏமா, யார் நீ? எங்க வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு உரிமையா என் பேர்ல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? விஜயா, யார் இந்த பொண்ணு? அத்தே, அது வந்து அது அது வந்து அது பாட்டி, என்ன இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். யார் நீ? பாட்டி, அது ஒண்ணும் இல்ல பாட்டி. ராங் நம்பர் இல்ல, ராங் அட்ரஸ். ஆமா பாட்டி, கல்யாணம் மாறி அட்ரஸ் மாறி எல்லாமே மாறி போச்சு பாட்டி. யார் அட்ரஸ்? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ரோகிணி, இங்க வாங்க. ரோகிணி, வாங்க சொல்றேன். வாங்க வாங்க. விடுறி. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாட்டி என்ன பார்த்து யாருன்னு கேக்குறாங்க. மொத்தமா என்ன குடும்பத்தை விட்டு ஒதுக்கிட்டாங்கல்ல? ஏய், கத்தாதடி. நிஜமாவே பாட்டிக்கு நீ யாருன்னு தெரியல. பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் ரீசெண்டா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. மறந்துட்டாங்களா? ஆமா, மீனா ஸ்ருதிய கூட இப்ப அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. அவங்க மறந்தத ஞாபகத்துல வர வைக்கதான் இந்த கல்யாணம் பண்றாங்க. அவங்க ஆசைப்படிதான் இப்ப முத்துக்கும் ரவிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இத பாக்கும்போது அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்னு தான் இந்த கல்யாணத்தையே பண்றாங்க. இது தெரியாம வந்து கத்திட்டு இருக்க. இவ்வளவோ நடந்திருக்கு. இது என்கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல. நானும் இந்த வீட்டு மருமக தானே, ஏன் என்கிட்ட சொல்லல? ஏய், என்னடி நீ இன்னும் இந்த வீட்டு மருமகன்ற நினைப்போடு சுத்திட்டு இருக்கியோ? ஆல்ரெடி பாட்டிக்கு டவுட் வந்துச்சு. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது சொன்னா அவங்க பிரெயினை இன்னும் அது பாதிக்கும். ரோஹிணி, சொல்றது கேளு. தேவையில்லாத ப்ராப்ளம் வேண்டாம். நீ கிளம்பு. அதான் எல்லாருக்கும் நல்லது. அம்மா அம்மா இருக்குமா? அம்மா என்னம்மா? இருடா, இருடா, இரு. அம்மா இங்க வா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? எடி சுதா, ஏதோ காமெடி மூவில கிளைமேக்ஸ் மாதிரி நடக்குது இங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏட்டா. உண்மை தெரிஞ்சா அந்த பாட்டிக்கு தான் ப்ராப்ளம் வரும். கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பேசிக்கலாமா? ஏய், நீ கவனம் இரு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். இந்த பொண்ணு யாரு? மனோஜ் கல்யாணம் நினைச்சு எதுக்கு இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா? அப்படியே மனோஜ் கல்யாணம் ஆனாலும் இந்த பொண்ணுக்கு என்ன வந்துச்சு? ஏடா மனோஜ், இந்த பொண்ணு கூட உனக்கு பழக்கம் இருக்கா? அது அதெல்லாம் இல்ல பாட்டி. அப்ப யார் இவ? விஜயா, யார் இவ? அம்மா, யாருமா நீ? அது வந்து பாட்டி, நானு. விஜயா, இந்த பொண்ணு இவ்வளவு உரிமை எடுத்து பேசுறானா என்ன அர்த்தம்? அது அது ஒண்ணும் இல்ல பாட்டி. அவங்க மனோஜ என்ன மனோஜ காதலிக்கிறாளா? ஏமா, நீ மனோஜ விரும்புறியா? இல்லத்த. அது ஆமா அது பாட்டி, வந்து நான் மனோஜ் லவ் பண்றேன். அப்போ இதான் கதையா? அப்ப அவனு கல்யாணம் நினைச்சிட்டு வந்து கேள்வி கேக்குற. இப்பதாம்மா எனக்கு எல்லாமே புரியுது. அண்ணாமலை, இத நீ முன்னாடி சொல்லவே இல்லையே. இல்லம்மா, அது வந்து அது நான் ஏண்டா,
இந்த பொண்ணு அவனை விரும்புதுன்னு சொல்லியிருந்தா 3 பேர் கல்யாணத்தையும் ஒன்னா நடத்திருக்கலாம்ல. என்னடா இது, ரோஹிணி இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. நேரம் பார்த்து விளையாடுறாங்க. அண்ணாமலை, ஆ. மூத்தவன் இவன் தான், இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமே. அப்பா, ஏய், மனோஜ், அப்பா, இங்க வா, வா. அம்மா, டேய், உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? அது எனக்கு என்னடா முழிக்கிற? பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு. கையோட உன் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். அண்ணாமலை, இன்னொரு தாலிக்கு ஏற்பாடு பண்ணு. இல்லம்மா, அது அத்தை, வந்து இங்க என்னன்னா வாங்க அத்தை. அதுக்குள்ள அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்த. அந்த லவ் எல்லாம் ஒண்ணு இல்ல. இருங்க மாஸ்டர், அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல, 3 கல்யாணத்தையும் ஒன்னா பண்ணா நல்லாதான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளா வந்தா நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்களா என்ன? விஜயா, அவதான் மனோஜ விரும்புறேன்னு சொல்றாள. இல்லத்த, இல்ல, அவ மனோஜோட ஃப்ரெண்டா. ஆமாத்த, அவளை கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு வந்து சண்டை போடுறா. அதுக்காக தான் கோச்சிக்கிட்டா. அப்போ லவ்னு சொன்னாலே. அது இங்கிலீஷ்ல லவ் பாட்டி, தமிழ்ல பாசம் சொல்லுவாங்கல்ல, அந்த லவ். ஆமா பாட்டி, ஸ்வேதா இங்கிலீஷ் டீச்சர், அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அதுதான் அர்த்தம். இவ ஃப்ரெண்டு தான் அத்த. கேக்குறாங்கல்ல, சொல்லேம்மா. ஆமா. ஏமா, அதுக்காக இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ண? ஃப்ரெண்டு மேல அவ்வளவு பாசமா? சரி சரி சரி, மனோஜ் கல்யாணம் நடக்கும்போது உன்னை கண்டிப்பா கூப்பிட போறோம், அவ்வளவுதானே? சரி வா, இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு சாப்பிட்டு போலாம். வா. ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. அவளுக்கு நிறைய வேலை இருக்கும். அவ கிளம்பட்டுமே. விஜயா, அந்த பொண்ணு உரிமையோட வந்திருக்கா, பாவம் இல்ல. நீ வாமா, நீ வா. மனோஜ், என்னடா நடக்குது? இவ எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கோம்? எனக்கு என்னமா தெரியும்? உனக்கு மேரேஜ் ஆக போறத நினைச்சு ரோஹிணி வந்து இப்படி கத்துறாங்களே, கனகா கூட உனக்கு கல்யாணம் ஆனது மட்டும் தெரிஞ்சா? நேரமாகுது. நீங்க நடத்துங்க. கெட்டி மேல போட்டு விட்டுறேன். நீங்க தாலியை கட்டுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. இதெல்லாம் பாக்குறப்போ நமக்கு நடந்த கல்யாணம் தான் ஞாபகம் வருது. நாமளும் 3வது ஜோடியா இங்க உட்கார்ந்திருக்க வேண்டியது. நான் இப்ப பாட்டி கிட்ட சொல்லியிருந்தா நமக்கும் கல்யாணம் நடந்திருக்கும்ல. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இனிமே உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல. டேய் முத்து, இனிமே நீ பொறுப்பா இருக்கணும்டா. ஓகே பாட்டி. மீனா, இவன் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பான், ஆனா நல்ல பையன். நீ தான் அவனை ஒரு ஆளாக்கி முன்னேத்தணும். சொல்லிட்டீங்கல்ல பாட்டி, நான் பாத்துக்கிறேன். டேய் ரவி, உன்னை நம்பி வந்த பொண்ண நல்லா பாத்துக்கணும்டா. பாத்துக்கிறேன் பாட்டி. அம்மா ஸ்ருதி, நீயும் புருஷனை அனுசரிச்சு போகணும். சரிங்க பாட்டி, அவர் பேச்ச கேட்டு அப்படியே நடந்துக்கிறேன். நீங்க ஆசைப்பட்டபடி கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. உங்களுக்கு சந்தோஷம் தாமா? மனசுக்கு நிறைவா இருக்கு அண்ணாமலை. பெரியவனுக்கு சீக்கிரம் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிடணும். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு. பாட்டி, நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி எனக்கும். என்ன சொல்ற? இல்ல, எனக்கு மேரேஜ் நடக்கும்போது பாட்டி பிளஸ் பண்ணணும், மனோஜுக்கு நடக்கும் போதும் கண்டிப்பா பாட்டி பிளஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஏன் விஜயா, இந்த பொண்ணே நல்ல பொண்ணா இருக்காளே, மனோஜுக்கு பாத்துருவோமா? ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. ஏன் வேணாம்? ஏம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லுமா, உங்க அப்பா அம்மா கிட்ட நான் வந்து பேசுறேன். பாட்டி, அவங்க எல்லாம் இங்க இல்ல, மலேசியால இருக்கிறாங்க. பணக்கார குடும்பம் இல்லைங்க. இப்பதாம இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? பாட்டி, நீங்க நான் ஆசீர்வாதம் பண்ணதே போதும். நான் கிளம்புறேன் பாட்டி. சாப்பிட்டு போலாமேமா? இல்ல பாட்டி, எனக்கு ஒர்க் இருக்கு. நான் இன்னொரு நாள் வரேன். வரேன் மனோஜ். அம்மா, நானும் கிளம்புறேன். வரேங்க. சத்யா. அண்ணாமலை, மனோஜோட ஃப்ரெண்டுக்கு அவன் மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? ஆமாமா. விஜயா, இன்னைக்கு மத்த விஷயத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேல. என்ன விஷயத்த? இவ ஒருத்தி எல்லாத்தையும் உனக்கு சொல்லணுமா? 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு, சரியா? அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க?
உங்க அம்மா இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. ஐ ஜாலி. சும்மா இருங்க. கடவுளே காப்பாத்துப்பா. அத்தை, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்ல. ஏன் முடியாதோட நீங்க இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு என்னடி முடியல? ஒரு விளக்கேத்த என்னால முடியாதா? அதுக்கு இல்ல அத்தை, எல்லாத்தையும் நாமளே எதுக்கு செய்யணும்? அதுக்குதான் 2 மருமகளுங்க வந்துட்டாங்கல்ல. ஏண்டி, மருமகளா வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவங்கள வேலை வாங்குவியா நீ? என் பொண்டாட்டிய வேலை வாங்குறதெல்லாம் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி. சும்மா இருங்க. விஜயா, மருமகளுங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவங்கன்னு நினைக்காத. அவங்க மனசுல நீ இருக்க மாட்ட, கொடுமைக்கார மாமியார் ஆயிடுவ. ஏன் பாட்டி என்ன திடீர்னு சாமியை கும்பிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் ஸ்பெஷலா? டேய், செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் இருக்குல்ல, உங்க அம்மாக்கு தான் அதெல்லாம் செய்யணுங்கிற அறிவே இல்ல. என்னம்மா, என்ன சடங்கு? என்ன அண்ணாமலை, நீயும் தெரியாத மாதிரி கேக்குற? 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சாந்தி முகூர்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. அப்ப 2வது ஃபர்ஸ்ட் நைட்டா? ஸ்ருதி, என்னது? அது ஒண்ணு இல்ல பாட்டி, இன்னைக்கு 2 கல்யாணமும் ஒண்ணா நடந்ததா, அதான் இதுவும் 2ஆ அப்படின்னு. ஆமாடா, 2 ஜோடிக்கு தானே கல்யாணம் நடந்திருக்கு. ஓகேம்மா, இவனுங்களுக்கு 2வது தடவை கல்யாணம் ஆனதே ஓவர். இதுல இது வேறயா? எல்லாம் நம்ம நேரம்டா. இந்நேரம் உனக்கு கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு மருமக வந்திருக்க வேண்டியது. ஆ? கல்யாணம் இன்னைக்கு தானே முடிஞ்சிருக்கு. ஆமாண்டா. கரெக்ட். பாட்டி எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இல்ல பெரியவங்க எது சொன்னாலும் கரெக்டா தானே சொல்லுவாங்க. பாட்டி சொன்னது சரிதான். என்ன ஸ்ருதி? அத பாட்டியே சொல்லிட்டாங்களா மீனா? வா போலாம். நில்லுடா, நில்லு. என்னடா அவசரம்? முதல்ல அவ கைய விடு. நீங்க 2 பேரும் இப்படி வாங்க. விஜயா, என்னடா அது? எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்கணுமா? சாமிய கும்பிட வச்சு ஆக வேண்டிய வேலைய பாரு. பாட்டி, அதெல்லாம் எதுக்கு பாட்டி? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, மத்தது இன்னொரு நாள் பாத்துக்கலாம்ல. ஆமா பாட்டி, இப்ப இதெல்லாம் வேண்டாம் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. பிள்ளைங்களா, அதாவது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும். அம்மா, எல்லாம் ஒரு நல்ல நாள் பார்த்து செஞ்சுக்கலாம். டேய், இன்னைக்கே நல்ல நாள் தான், இப்பவே முகூர்த்த நேரம் தான். பாட்டி, அது அப்படி இல்ல. மீனா, என்ன நீ பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க எதிர்த்து பேசிருக்க? பிச்சு போடு பிச்சு. டேய், ஏன்டா அந்த பொண்ணு அதட்டுற? பாவம், புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு, பயம் எல்லாம் இருக்கதானே செய்யும். யாரு இவளுக்கா பாட்டி? சும்மா இருடா. நீங்க 2 பேரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க, போங்க. சரி பாட்டி, ஆ. வந்து போங்கன்னு சொல்றேன்ல. அதான் பாட்டி சொல்றாங்களா? போங்க 2 பேரும். பாட ரவினி, உன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறேன். பிள்ளைங்க 2 வெக்கப்படுதுங்க. என்னமா நடக்குது? என்ன என்னடா பண்ண சொல்ற? அவங்களுக்கு ஏத்த மாதிரி தானே ஆடி ஆகணும். என்னது, ஆட போறியா? ஒண்ணு இல்ல அத்தை, நீங்க சொன்ன எல்லாம் சரியாதான் இருக்கும். டேய் மனோஜ், நீ ஏன்டா சும்மா நிக்கிற? போய் எல்லா ஏற்பாடு பண்ணுடா. நான் என்ன ஏற்பாடு பண்ணணும்? அந்த ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணணும்ல, போய் அதுக்கான வேலையை பாரு. நானா? ஏன்டா, உன் தம்பிங்களுக்கு நீ தானே எல்லாம் செய்யணும். என்னமா இது? அத்தை, டெக்கரேஷன்லாம் இப்ப முக்கியமா? அதெல்லாம் வழக்கம் தானடி, புதுசா கேக்குற? மனோஜ், பாட்டி சொல்றாங்கல்ல, சாந்தி முகூர்த்தத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீ ரெடி பண்ணு போ. நல்லா இருக்கீங்க. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, போங்க. அம்மா, நீங்களும் வாங்க. வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருங்க. விஜயா, சீக்கிரம் இந்த வீட்டுல திரும்ப குழந்தை பிறக்கணும். ஐயோ அத்தை, அதையும் என்கிட்ட சொல்றீங்க? அரியே, உன் மருமகளுங்க கிட்ட நீ சொல்லுவே. நீ பாட்டியாக வேண்டாமா? எனக்கும் கொள்ளு பேரங்களை பார்க்க ஆசையா இருக்கு. அதான் மனோஜ் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டானே பாட்டி. என்னது? இல்ல பாட்டி, அது அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி மனோஜ் ரூம்ல ரெடி பண்ணி கொடுத்திருக்கான்ல, அது சொன்னேன்.